எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆசீர்வதிப்பேன் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 128 5-6 வசனங்கள். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஸ்தோத்திரம் என் தகப்பனே, நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது, உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தர் மெய்யாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். எங்கள் சந்ததியை நீர் காண செய்வீர். நாங்கள் சமாதானமாய் ஜீவன பண்ண கர்த்தர் கிருபை செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மல்கியா 3:10. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவரீர் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மனுஷராகி நாங்கள் உம்மை சோதிக்க மாத்திரம் என் தகப்பனே. தேவாதி தேவன் எங்கள் மீது அளவற்ற இரக்கம் அளவற்ற கிருபை நீர் வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய மகா இரக்கத்தினால நாங்கள் இந்நாளிலும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை செலுத்துகிறோம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, அந்த கடுமையான வெயில் உஷ்ண காலத்தில் தகப்பனே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபையாயிருப்பீராக. ஆவியானவரே, எங்கள் மீது மனதுருகுக என்றாச்சா தகப்பனே. ஒரு ஆசீர்வாதமான மழையை தேவரீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. இந்த நாளிலும் கூட புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, புதிய மாதத்தை எங்களை கட்டளையிட்டிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் 4 மாதங்கள் கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் கடந்து வந்தோம் ராஜா. அப்பா, அந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க நீங்க கிருபை செய்தமைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாஜா. அப்பா பிதாவே, இறங்குவீராக. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தள்ளும் தகப்பனே. உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான எங்கள் செவிகள், மந்தமான செவிகள் திறக்கப்படும் அப்பா. உடைய ரகசிய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தப்படவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் புரிந்தரலும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்கள் என்று பேர் பேராய் தேவரீர் ஆசீர்வதித்து வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.